அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய டேட்டா சென்டர் எங்கு அமைய உள்ளது? ஆசியாவோட மிகப்பெரிய டேட்டா சென்டர் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர், விசாகப்பட்டினத்தில் அமைக்க போகிறாங்க. இதனுடைய மதிப்பு 50,000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நிறுவனம் அமைக்க போகுது அப்படின்னா கூகுள் நிறுவனம் அமைக்க போகுது. இந்த டேட்டா சென்டருக்காக மின்சாரம் வழங்குறதுக்கு சூரிய சக்தி மற்றும் காற்றாலை கட்டமைப்புக்கு மட்டும் 18,000 கோடி செலவு பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆசியாவோட மிகப்பெரிய டேட்டா சென்டர் வரப்போகுது. ரெண்டாவது கொஸ்டின், சமீபத்தில் காலமான முன்னாள் முதல்வர் சிபு சோரன் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான முன்னாள் முதல்வர் சிபு சோரன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆன்சர், ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். ஜார்க்கண்ட் முதல்வர் யாருன்னா ஹேமந்த் சோரன். இவருடைய தந்தை தான் சிபு சோரன். 1972 ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குறாரு. ஸோ பல போராட்டங்கள் அதுக்கப்புறம் நடத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2000 ஆண்டு தான் ஜார்க்கண்ட் அப்படிங்கிற ஒரு தனி மாநிலத்தை உருவாக்குனதில் முதன்மையாக சிபு சோரன் இருக்கார், முதன்மையானவரா. மூன்றாவதுனா, விடியல் பயண திட்டம் மாதிரியில் ஸ்ரீசக்தி என்னும் பெயரில் திட்டத்தை தொடங்க உள்ள மாநிலம் எது? நம்மள்கிட்ட விடியல் பயண திட்டம் இருக்குல்ல, இதே மாதிரி ஸ்ரீசக்தி அப்படிங்கிற பெயரில் இந்த திட்டத்தை காப்பி அடித்த ஒரு மாநிலம் எது? ஆன்சர், ஆந்திரா தான் ஸ்ரீசக்தி அப்படிங்கிற பெயரில் தொடங்க போகிறாங்க. ஆகஸ்ட் 15 இந்த திட்டம் ஆந்திராவில் ஸ்டார்ட் ஆகும். 6700 பேருந்துகள் இதுக்காக ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு. 1950 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க. நான்காவது வினா, உலக தாய்ப்பால் வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் 1 7 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம். ஸோ தாய்ப்பால் கொடுக்கறதுனால ஏற்படுற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஐந்தாவது வினா, கவாச் 4.0 என்பது எந்த அமைப்பால் அறிமுகப்படுத்தப்பட்ட தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பாகும்? கவாச் 4.0 யார் அப்படின்னா ஆராய்ச்சி வடிவமைப்புகள் மற்றும் தரநிலைகள் அமைப்பு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ RDSO அப்படின்னு சொல்லப்படுற இந்த நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இந்திய ரயில்வே டெல்லி மும்பை வழித்தடத்தின் மதுரா கோட்டா பிரிவில் கவாச் 4.0 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ரயில் நடவடிக்கைகளில் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக மேம்பட்ட தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு. இதுதான் கவாச் 4.0 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சக்ஷும் நிவேஷக் பிரச்சாரத்தை எந்த நிறுவனம் தொடங்கியிருக்கு? முதலீட்டாளர் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதி ஆணையம் தான் அதை தொடங்கியிருக்காங்க. IEPFA அப்படிங்கிற இந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 28 நவம்பர் 6 வரைக்கும் 100 நாட்கள் நடக்கிற ஒரு தேசிய இயக்கம் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. EPFA அப்படிங்கிறது கார்ப்பரேட் விவகார அமைச்சகத்தின் கீழே செயல்படும். பங்குதாரர்கள் நிறுவனங்கள் வைத்திருக்கும் உரிமை கோரப்படாத ஈவுத்தொகையை மீட்டெடுக்க உதவுவதை இந்த பிரச்சாரம் நோக்கமாக கொண்டிருக்கு. ஏழாவது வினா, இந்தியாவில் எந்த மாநிலம் முதலில் சாலை பாதுகாப்பிற்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தியுள்ளது? இந்தியாவில் எந்த மாநிலம் முதல்ல சாலை பாதுகாப்பிற்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துது? AI பயன்படுத்துகிறாங்க. உத்தரப்பிரதேசம் தான். உத்தரப்பிரதேசம் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தால் இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. போக்குவரத்து துறைக்கு தரவுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மாதிரியை உருவாக்க உத்தரப்பிரதேசம் 2025-26 பட்ஜெட்டில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதன்படி இவங்க உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைப்பகம் RTHன்னு சொல்கிறவங்க எந்த நிதியும் ஒதுக்க மாட்டாங்க. மாநில கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைக்கி உண்டான வீடியோ பதிவு முடியுது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பார்க்கலாம். ஸோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.